தலை குனிந்தாயோ அந்த இடத்திலே உன் தலையை உயர்த்த போகிறேன். உன்னை சோதித்த, உன்னை புடமிட்ட நாட்கள் முடிந்தன. சோதனைக்காரன் உன்னை விட்டு விலகிட்டான். 2026 மிகப்பெரிய அழிவின் ஆண்டு, பேரழிவின் வருஷம். உலகம் தோன்றின நாள் முதல் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் இருந்ததை விட இந்த வருஷம் பேரழிவின் வருடம். இந்த நிமிஷத்திலிருந்து உலகமெங்கிலும் பொருளாதார தடை ஏற்படும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் பயங்கரமான வெள்ளச்சேதம். காலங்கள் மாறப்போகிறது. வெப்பம் ஜனவரியிலேயே அதிகரிக்க தொடங்க போகிறது. தமிழகத்திலும் சரி, வட இந்தியாவிலும் சரி, பல சபைகள் அரசால் மூடப்பட போகிறது. அமெரிக்கா என் கையை விட்டு நடுவி போகிறது. வெளி தேசத்தார் உங்கள் பகுதிக்கு போக இப்பொழுதே முயற்சி பண்ணுங்கள். உங்களை வெளியே துரத்துகிற சூழ்நிலை இப்பொழுது ஆட்சி செய்கிற ஆட்சி பீடம் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலையிலே இந்த நிமிஷம் வரைக்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது. கூட்டங்களை தடுப்பார்கள், ஆலய ஆராதனையை தடுப்பார்கள், ஜப கூட்டங்களை தடுப்பார்கள், ஊழியர்களை அடிப்பார்கள், ஊழியர்களை வெட்டுவார்கள், ஊழியர்களை சுட்டு தள்ளுவார்கள், ஊழியர்களை தரத்தர வென்று ஆலயத்திற்குள்ளிருந்து இழுத்து அவர்களை பயங்கரமான கொடுமை படுத்தப்பட இருக்கிற ஆண்டு. விபத்துகள், கார் விபத்துகள், பஸ் விபத்துகள், ஆம்னி பேருந்து விபத்துகள், 7 ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆண்டிலே அதிகரிக்கும். I am coming soon. நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். தேசமே பயப்படாது. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். உன்னை அழைத்த தேவன் நானே, உன்னை தெரிந்து கொண்ட தேவன் நானே. சாக வேண்டிய உன்னை தூக்கி எடுத்த தேவன் நானே. அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை மகிமையாக்குகிற வேளை 2006 பிறந்து விட்டது, பிறந்து விட்டது. உன் வாசலை யாரும் மூட முடியாது. உனக்கு திறந்த வாசலை யாரும் மூட முடியாது. உனக்காய் நியமிக்கப்பட்டது உனக்குத்தான். உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவேன், சொப்பனத்தை நிறைவேற்றுவேன், தரிசனத்தை நிறைவேற்றுவேன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன், வசனத்தின் மூலமாய் நிறைவேற்றுவேன். வெளிச்சமாய் இருக்கிற என்னுடைய வசனம் உன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் பயணித்து வந்தது. இனிமேல் அது கிரியையாய் மாறப்போகிறது, அது கிரியையாய் மாறப்போகிறது. நீ எனக்கு பயப்படுகிறாய், நீ எனக்கு பயப்படுகிறாய், நீ எனக்கு பயப்படுகிறாய். உன்மேல்
கிருபை சூழ்ந்து கொள்ளும். உன்மேல் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த நிமிடத்திலே உனக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷத்துல உனக்கு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷத்துல உனக்காக கர்த்தர் எழும்பி நிற்கிறேன். உனக்கு எழும்பி நிற்கிறேன். வரப்போகிற ஒவ்வொரு நாளிலும் உனக்காக நான் எழும்புவேன். நீ மனம் கசந்து போக வேண்டாம். உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். எங்கே வெட்கி நான் நீ தலை குனிந்தாயோ அந்த இடத்திலே உன் தலையை உயர்த்த போகிறேன். சத்துருக்களுக்கு நடுவிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணிட்டேன். சத்துரு உன்னை சோதித்த நாட்கள் முடிந்தன. சத்துருவுக்கு நான் உத்தரவு கொடுத்து உன்னை சோதித்த, உன்னை புடமிட்ட நாட்கள் முடிந்தன. சோதனைக்காரன் உன்னை விட்டு விலகிட்டான். நீ விசுவாச பரீட்சையில் ஜெயித்து விட்டாய். நீ விசுவாச பரீட்சையில் ஜெயம் எடுத்துட்ட. 100க்கு 100 பிசாசு ஓடிட்டான். அனுமதி கேட்ட சத்துரு ஓடிட்டான். இப்பொழுது உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி யோபுவுக்கு அமைத்த அதே வேலையை மறுபடியும் உன்னை சுற்றிலும் அமைக்கிறேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நான் உனக்காய் எழும்பி நின்னுட்டேன். எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னாயே, உனக்கு நான் இருக்கிறேன். உனக்கு நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு யாரும் வேண்டாம். நான் போதும். உனக்கு நான் போதும். என்னை தவிர நல்லவர் ஒருவனும் இல்லை. என்னை தவிர நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. பார், யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ரத்த பிறப்பா இருந்தாலும் சரி, உன் கர்ப்பத்தில் பிறந்த உற்பத்தியான பிறப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் நீதி செய்ய போகிறேன். கர்த்தர் நியாயம் செய்ய போகிறேன். என்னுடைய கரம் உனக்கு நேராய் அனுக்கிரகம், உனக்கு விரோதமாய் எழும்பிருளுக்கு நேரே நிக்கிரகம். உன்னை தூசித்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், உன்னை பரியாசம் பண்ணினவர்கள், இவனா உன்னை மகிமைப்படுத்துகிற மகிமை எந்த அளவு என்பதை உனக்கு நான் சொல்ல மாட்டேன், செய்து காட்டுவேன். ஆயத்தமாய்க்கோ, ஆயத்தமாய்க்கோ. உன் இருதயத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் நான் அழிக்கிறேன். உனக்கு நான் கொடுத்த வார்த்தைகளை சுகந்த வாசனையா மீண்டும் உனக்குள் துளிர்க்கிறது, உனக்குள் துளிர்க்கிறது. என் மகிமையே, என் விடிவெள்ளியே, என் நட்சத்திரமே, மை ஸ்டார், என் நட்சத்திரமே, நீதான், நீதான், நீதான் அந்த நட்சத்திரம். நீதான் விடிவெள்ளி நட்சத்திரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற
நட்சத்திரம். இரவிலே அந்த நட்சத்திரம் உதித்தது. அந்த நட்சத்திரத்தை இந்த அதிகாலையிலே உன்மேல் உதிக்கிறேன். நீதிமான் சொன்னானே, தீர்க்கதரிசி சொன்னானே, you are the living star. உயிரோடு இருக்கிற நட்சத்திரம் நீதான். நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம், சூரியனுக்கு சூரியன், சந்திரனுக்கு சந்திரன். மகிமை, அதற்குரிய மகிமையை அதற்குத்தான் கொடுப்பேன். உனக்கு அந்த மகிமையை கொடுக்கிறேன். உனக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறேன். நீ அந்த மகிமை அடைய வேண்டுமானால் யார் உனக்கு இடையூறுகளாய் இருக்கிறார்களோ அவர்களை இந்த ஆண்டு இல் பொருள் ஆக்கிவிடுவேன். இல்லை, அவர்களை நானே எடுத்துக் கொள்ளுவேன். அவர்கள் பீரியட் முடிந்து போக போகிறது. யுவர் டேஸ் ஸ்டார்டட். உன்னுடைய நேரம் தொடங்கிவிட்டது. யுவர் டைம் இஸ் ஸ்டார்டட். யுவர் டைம் இஸ் ஸ்டார்டட். அதற்குரிய வெளிச்சம், அதற்குரிய தொடுதல், அதற்குரிய மகிமை, அதற்குரிய பிரகாசம், அதற்குரிய வல்லமை, அதற்குரிய அபிஷேகம், அதற்குரிய நித்திய வெளிச்சம், அந்த சுயதியின் சூரியன் உன்மேல் உதித்தாகிவிட்டது. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உன்னை பயன்படுத்துவேன். நான் உன்னை பயன்படுத்துவேன். இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பாய். இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பாய். என் சுகந்த வாசனை நீதான். சுருள் சுருள் வார்த்தைகள், என்னென்ன லாங்குவேஜ் உனக்கு வேண்டுமோ, I give all language for you. All language for you. உனக்கு நான் கொடுக்கிறேன். உனக்கு நான் கொடுக்கிறேன். உன் படுக்கை ஈரமாக்கினாய் அல்லவா? உன் படுக்கை ஈரமாக்கினாய் அல்லவா? உன் தலையணையை நனைத்தாய் அல்லவா? நீ தலையிலே போட்ட துப்பட்டா ஈரமானதல்லவா? தனிமையில் அழுந்து புலம்பின நாட்கள் என் கண்களுக்கு முன்னாலே வருகிறது. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிகளும் என் கணக்கில் வச்சுட்ட. அந்த துருத்தி நிரம்பிருச்சு. இனி நீ கண்ணீர் வடிக்க கூடாது. நான் இனி உன்னை கண்ணீர் வடிக்க விட மாட்டேன். நான் இனி துக்கப்பட உன்னை விட மாட்டேன். உன் அப்பா நான் தான். உன் அம்மா நான் தான். உனக்கு இனியவர் நான் தான். இன்பமானவர் நான் தான். உன் தகப்பனை காட்டிலோ, உன் தாயை காட்டிலோ நிரந்தர தகப்பன், நிரந்தர தாய் நானே. உன்னை அணைச்சு பிடிச்சிட்டேன். உன்னை முத்தமிடுகிறேன். உன்னை முத்தமிடுகிறேன். என் கையில் அழகாயிருக்கிறாய். எங்கெங்கெல்லாம் உன்னுடைய வார்த்தை சிதறடிக்கப்பட்டதோ
அங்கெல்லாம் அந்த வார்த்தை மீண்டும் துளிர்க்கும், மீண்டும் துளிர்க்கும். விழுந்து போனே தாவீதின் கூடாரத்தை எழுப்பினேன், உன்னை நான் எழுப்ப போகிறேன், உன்னை நான் எழுப்ப போகிறேன். மீண்டும் உன் சுக வாழ்வு துளிர்க்கிறது. நண்டு உன் சுக வாழ்வு துளிர்க்கிறது, துளிர்க்கிறது. இதுவரைக்கும் குயவனாகிய என் கையில் பல பாடங்களை கற்றுவிட்டாய், பல பாடங்களை கற்றுவிட்டாய். என் கையில நீ இருந்தபடியினால் என்னை விட்டு விலக எத்தனையோ முயற்சிகள் எடுத்தது, நீ என்னை விட்டு விலகல. நீ இமைப்பொழுது கைவிட்டேன். ஆனால் என் மிகுந்த மனதுருக்கத்தினால் உன்னை மறுபடியும் இழுத்துக்கொண்டேன். என் அன்பின் கயிறு உன்னை இழுத்துக் கொண்டது. என் அன்புதான், என்னுடைய அன்புதான். நான் தான் உன்னை நேசிக்கிறேன், நான் தான் உன்னை அன்பு செலுத்துகிறேன். என்னுடைய அன்புக்கு ஈடு இணை உனக்கு இதுவரைக்கும் ஒன்றுமில்லை அல்லவா? அந்த அன்பின் ஆழம், அந்த அன்பின் உயரம் இன்று உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ள வைத்து விட்டது. உனக்காகத்தான் 2026 for you. உனக்கு தான் 2026, உனக்கு தான் 2026, உனக்கு தான் 2026. It is finished. எல்லாம் முடிந்தது. இப்பொழுதுதான் உன்னுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகுகிறது, உன்னுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகுகிறது. சாவுக்கு ஏதுவான உன் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறேன். என் மகிமையின் வஸ்திரம் உனக்கு தரிப்பிக்கப்படுகிறது. என் சமூகத்தின் தூதன் உன்னை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறான். இனி நீ அப்பான் கூப்பிடு, உடனே நான் வந்துருவேன். நீ ரொம்ப சத்தம் போட வேண்டாம், ரொம்ப நேரம் நீ சத்தம் போட்டு கெஞ்ச வேண்டாம். ஜீசஸ், எஸ் எஸ், உன் பக்கத்துல தான் நிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? வாட் யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? நான் தர்றேன், நீ வாங்கிக்கோ. என்ன வேணும்? ஸ்பிரிச்சுவலா கேளு தரேன், ஊழியத்துக்கு கேளு தரேன். என்ன வேணும்? ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் உனக்கு நான் தந்திருப்பதோ ஏராளமான மகிமை, ஏராளமான வெளிச்சம், ஏராளமான கிருபை. அதுதான் 2026 தேவை. அதை உனக்கு கொடுத்துட்டேன். நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். உன்னை ஆரம்பிக்க வைக்கிறேன். உன் காரியத்தை ஆரம்பித்து வைத்துட்டேன். நான் துவக்கி வைத்து விட்டேன். ஒருவனும் 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 சாத்தானும் சாத்தானும் எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் எந்த ஊழியக்காரனும் எந்த தீர்க்கதரிசியும் தடுக்க 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 தடை செய்ய தடை செய்ய தடை செய்ய முடியாது முடியாது முடியாது. I am that I am சொல்லுகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட நீ
எழும்புவாய், நியாயம் செய்வாய், அநியாயத்திற்கு துணை போக மாட்டாய், நியாயத்திற்கு துணை நிற்பாய். அநியாயத்தை பார்த்து, துன்மார்க்கத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து அது கரெக்ட் என்று சொல்லாதபடி தவறு, கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். That second, அந்த நாளிகையிலேயே நியாயம் செய்வேன். உன் வார்த்தைகளின்படியே நிறைவேறும், உன் வார்த்தைகளின்படியே ஆகும். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இது எப்படி ஆகும்? என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. யாரையும் எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நானே, நானே, நானே. உலக ஜனங்களே கேளுங்க, இந்த 2026 மிகப்பெரிய அழிவின் ஆண்டு, பேரழிவின் வருஷம். உலகம் தோன்றின நாள் முதல் 2025 டிசம்பர் 31 இரவு 11:59 வரைக்கும் இருந்ததை விட இந்த வருஷம் பேரழிவின் வருடம், பேரழிவின் வருடம். உலகத்தில் பஞ்சம் வரப்போகிறது, உலகத்தில் விலைவாசிகள் உயரப்போகிறது, விமான டிக்கெட் உயரப்போகிறது, தங்கம் வெள்ளி விண்ணை தொடப்போகிறது. 1.5 லட்சத்திற்கு மேலாக தங்கம் அதிகமாய் அதிகமாய் விலை ஏறப்போகிறது. உலகத்திலே இதுவரைக்கும் இல்லாத பொருளாதார தடை இந்த நிமிஷத்திலிருந்து உலகமெங்கிலும் பொருளாதார தடை ஏற்படும், ஏற்படும், ஏற்படும். இலங்கை பொருளாதாரத்திலே மாபெரும் வீழ்ச்சி அடைய போகிறது. அவர்கள் வருமானத்தில் சாப்பாட்டுக்கே அலைமோதுகிற ஒரு நிலைமை இலங்கை தேசத்திற்கு வரப்போகிறது. இலங்கை தேசம் இன்னும் ஒரு பேரழிவை சந்திக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத மரணங்கள் தீ விபத்தினால், பெரு வெள்ளத்தினால், கடல் தண்ணீர் எல்லா பகுதிகளிலும், யாழ்ப்பாணம், திரிகோணமலை, மட்டக்களப்பு, கண்டி, இரங்கலை, இன்னும் பல மாகாணங்களுக்குள் கொழும்பில் வரப்போகிறது. இலங்கையின் மேல் இருந்த சாபத்தை யாரும் அழிக்க முடியாது. இலங்கையின் மண், இலங்கையின் மண் அநேக இரத்த துளிகளாய், அநேக இரத்த துளிகள் அங்கே இருக்கிறபடியினால் அங்கே மகா பெரிய விக்கிரகத்தின் அலைகள் எழும்பி இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய் அழிய போகிறது என்று ஜீவனுள்ள கர்த்தர் சொல்லுகிறேன். ஒரு கிருபை இலங்கைக்கு இருக்கிறது.
தேவனுடைய பிள்ளைகள் மனம் பொருந்தி செவி கொடுத்தாள். என் பாதத்தில் அழுதால் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கொஞ்சம் இறங்குவேன், அதிகம் இறங்க மாட்டேன். இந்த வருஷம் பெரிய வெள்ளச்சேதம் வரப்போகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் பயங்கரமான வெள்ளச்சேதம். காலங்கள் மாறப்போகிறது. வெப்பம் ஜனவரியிலேயே அதிகரிக்க தொடங்க போகிறது. ஒரு பக்கம் பனி, ஒரு பக்கம் உறைபனி, ஒரு பக்கம் மாசு, ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் கடல் சீற்றம் ஏற்பட போகிறது. 25வது ஆண்டில் இருந்தது போல அல்ல. கடல் தண்ணீரில் பலர் மாயமாய் மறைந்து போக போகிறார்கள். தீ விபத்து உண்டு. 3 இடங்களில் எரிமலை. இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து 3 தேசங்களில் மகா பெரிய எரிமலை வரப்போகிறது. ஹரியானாவில் இமயமலையில் சரிவு ஏற்பட போகிறது. இதுவரைக்கும் இமயமலையை அசைக்கவில்லை. இந்த வருஷம் இமயமலை அசைய போகிறது. ஹரியானா. அதே சமயம் கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கிற மலை பிரதேசங்கள், சுற்றுலா தலங்களில் உள்ள ஹில்ஸ் பயங்கரமான நிலச்சரிவை சந்திக்க போகிறது. ஒரு மலை 2ஆய் பிளக்கப்பட போகிறது. சுற்றுலாவுக்கு போகிறவர்களே, பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஆங்காங்கு பயங்கரமான நிலச்சரிவு. கிராமங்களே மூட போகிறது. சில எஸ்டேட்டுகளே மூட போகிறது. கர்த்தர் மறுபடியும் இறங்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சில ஊழியர்கள் உண்டு. இறங்க மாட்டேன், உனக்கு தண்டனை, உனக்கு தண்டனை. கிறிஸ்தவ சபைகளுக்கு இந்த ஆண்டு பயங்கரமான பிரச்சனை. சில சபைகள் இழுத்து மூடப் போகிறது. அரசால், அரசாங்கத்தால். ரீமானா சாந்தால ரபவு நியந்தன ரபக்கர தீரியால ரபவு. தமிழகத்திலும் சரி, வட இந்தியாவிலும் சரி, பல சபைகள் அரசால் மூடப்பட போகிறது. ஜீசஸ். இந்தியாவில் பிரபல்யமான 5 ஊழியர்கள் பண புழக்கத்தின் நிமித்தமாய் கோடி கோடியாய் சம்பாதித்து வைத்து அதை தேவனுடைய ஊழியத்திற்கு செலவு செய்யாமல் இருந்த சில ஊழியர்கள் பிடிபட போகிறார்கள். அரசாங்கத்தால் சிபிஐ அவர்களிடத்தில் பிடிபட போகிறார்கள். ஒரு ஊழிய குடும்பம், ஒரு ஊழிய குடும்பம், லார்ட் ஜீசஸ், ஒரு ஊழிய குடும்பம் மொத்தமாய் அழிய போகிறது. மொத்தமாய் சாக போகிறார்கள்.
கர்த்தருடைய ஆவியானவர் வேதனையோடு சொல்லுகிறேன், இந்த ஆண்டும் சில ஊழியர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள். சில ஊழியர்களுக்கு தண்டனை வரப்போகிறது. சில ஊழியர்கள் கையும் களவுமாய் பிடிபட போகிறார்கள். 3 ஊழியர்களை ஒரு விடுதியிலிருந்து, ஒரு லாட்ஜிலிருந்து 3 ஊழியர்களை போலீஸ் கைது செய்து அழைத்து கொண்டு போக போகிறார்கள். 7வது மாதத்திற்கு முன்பாக இதை நான் செய்வதை பார்ப்பேன். ஏன்? யோவான் ஸ்நானகன் விரியன் பாம்பின் குட்டிகளே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, விசுவாசிகளை பார்த்து நான் சொல்ல மாட்டேன். மெய்ப்பர்களே, சுவிசேஷகர்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, போதகரே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, விரியன் பாம்பின் குட்டிகளே, ஓநாய்களே, நான் இதுவரைக்கும் அமைதியா இருந்தேன். 2026 அமைதியா இருக்க மாட்டேன். நீதி செய்வேன், நீதி செய்வேன். தராசில வைக்கப்பட்டுட்டேன், தராசில வைக்கப்பட்டுட்டேன். குறைய கண்ட, கிருபைய வச்ச, இரக்கத்தை வச்ச. யாரோ ஒருவர் உனக்கு பின்னால அழுது ஜெபித்ததை கண்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட உனக்கு டைம் இல்லை, இரக்கம் இல்லை. ஒரு செகண்ட் உனக்கு டைம் இல்லை. நீதி செய்வேன். இப்ப ஆரம்பிச்சிட்டேன், இப்ப ஆரம்பிச்சிட்டேன், இப்ப ஆரம்பிச்சிட்டேன். ரைட் நவ, இப்பொழுது ஆரம்பிச்சிட்டேன், இப்பொழுது ஆரம்பிச்சிட்டேன். வெள்ள சேதத்தை ஆரம்பிச்சிட்டேன், தீ விபத்தை ஆரம்பிச்சிட்டேன், பயங்கரமான விபத்துகள் ஆரம்பிச்சிட்டேன், பூமி அதிர்ச்சிகளை ஆரம்பிச்சிட்டேன். அமெரிக்கா என் கையை விட்டு நழுவி போகிறது. ஒரே ஒரு மனுஷன், ட்ரம்பினாலே அமெரிக்கா கை கழுவி போகிறது. அமெரிக்காவில் இனி வாய்ப்பு யாருக்கும் இருக்காது. இந்தியர்கள் மூட்டை கட்டிக்கொள்ளுங்கள். வெளி தேசத்தார் உங்கள் பகுதிக்கு போக இப்பொழுதே முயற்சி பண்ணுங்கள். மார்ச்சிலிருந்து உங்களை வெளியே துரத்துகிற சூழ்நிலை ஏற்படும். விசாவின் ஃபீஸ் பல மடங்கு அதிகரிக்கும். அமெரிக்கா எழுப்புதல், 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 எழுப்புதல். நோ ரிவைவல். பாவம் மூடப்பட்டது, அக்கிரமம் மூடப்பட்டது, அநியாயம் மூடப்பட்டது. அநேகருடைய அழுகையின் ஜெபத்தினால் டொனால்ட் ட்ரம்பை நான் எழுப்பினேன். அநேகருடைய தவறான போதனையின் நிமித்தமாய் நீ என்ன நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறாய் என்பதை பார்த்துக்கொள். டொனால்ட் ட்ரம்ப், உன்னை நான் எச்சரிக்கிறேன். நீ பிப்ரவரி மாதத்திற்குள் மனம் திரும்பினாள், உன் நிமித்தம் அமெரிக்கா சந்தோஷப்படும். அமெரிக்கர்கள் மட்டுமல்ல, வெளி தேசத்தார் சந்தோஷப்படுவார்கள்.
உன் நிமித்தமாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டம் 3 மாதத்திற்கு முன்பாகவே எழும்பிவிட்டது. நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னை தொடர்ந்து வருகிற பயங்கரமான பாதிப்பு உனக்கு அநீதியின் வாசலுக்குள், அழிவின் வாசலுக்குள் கொண்டு செல்லும். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின தலைவனே, உனக்கு ஐயோ! குஜராத்தில் என் பிள்ளைகளுடைய தலை உருண்டது, என் பிள்ளைகளுடைய ரத்தம் குஜராத்தில் தெளிக்கப்பட்டது. அந்த கோதுமை மணிகளுடைய ரத்தம் என்னை நோக்கி சத்தமிடுகிறது. மணிப்பூரில் சத்தமிடுகிறது, ஹரியானாவில் சத்தமிடுகிறது, பாகிஸ்தானில் சத்தமிடுகிறது, இன்னும் பல வட மாநிலங்களில் இருந்து சத்தமிடுகிறது. உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ! பெரிய நோய் உன்னை தாக்கப் போகிறது. அரசியல், ஆல் ப்ராஃபட். அரசியலில் என்ன நடக்கும்? அரசியலில் என்ன நடக்கும்? எதையாவது சொல்லிவிட்டால் தப்பா போயிருமோ? எதையாவது சொல்லிவிட்டால் வைரலாக்கி விடுவார்களோ? அரசியல் மகா பெரிய குழப்பத்திற்குள் மார்ச் மாதம் வரைக்கும் ஓடும். இப்பொழுது ஆட்சி செய்கிற ஆட்சி பீடம் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலையிலே இந்த நிமிஷம் வரைக்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒருவனுக்காக பயப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பிவிட்டது. இந்த அரசியல் சகாப்தம் முடிஞ்சதா? இந்த அரசியல் சீன் முடிஞ்சதா? இனி அந்த சிங்காசனம் எனக்கு கிடைக்காதா? கர்த்தர் சொல்கிறேன், இந்த ஆட்சி மறுபடியும் வரும். ஆனால் பெரும்பான்மை இருக்காது, பெரும்பான்மை இருக்காது. இந்த ஆட்சி மறுபடியும் வரும், ஆனால் பெரும்பான்மை இருக்காது. ஒருவன் எழும்பி இருக்கிறான் அல்லவா, அடுத்து சட்டசபை தேர்தலில் அவன்தான் சீஃப் மினிஸ்டர். இந்த முறை அவன் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அந்த நபருடைய கையிலே சிங்காசனத்தை நான் கொடுக்க போகிறேன். இந்த முறை அரசியலிலே அதிக பெரும்பான்மை இல்லாததற்கு ஒரு காரணம், வாக்காளர் அட்டையில், வாக்காளர் பட்டியலில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மதத்தை தமிழ்நாட்டிற்குள் பலவந்தப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இந்த சட்டசபை தேர்தலுக்குள் நுழைய போகிறது. அதுதான் சபைகளுக்கு எதிரியாய் வரப்போகிறது. சபைகளுக்கு எதிரியாய் வரப்போகிறது. கூட்டங்களை தடுப்பார்கள், ஆலய ஆராதனையை தடுப்பார்கள், ஜப கூட்டங்களை தடுப்பார்கள், ஊழியர்களை அடிப்பார்கள், ஊழியர்களை வெட்டுவார்கள்,
ஊழியர்களை சுட்டு தள்ளுவார்கள். ஊழியர்களை தரத்தரவென்று ஆலயத்திற்குள்ளிருந்து இழுத்து அவர்களை பயங்கரமான கொடுமை படுத்தப்பட இருக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. இதுவரைக்கும் இல்லை. மத்திய அரசாங்கம் அதை ஆல்ரெடி தூண்டிவிட்டது. அந்த ஒருவன் எழும்புவதற்கு முன்பாகவே அந்த அரசாங்கம் தன்னுடைய நிலையை மறந்து கிறிஸ்தவர்கள் எதிரான சூழ்நிலைகளுக்குள் வரமாட்டார்கள் என்று நினைத்து இவர்கள் எழும்பப் போகிறார்கள். அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்தது போல சில ஊழியர்கள் கடத்தப்படுவார்கள், சில ஊழியர்களை நிர்மாணப்படுத்துவார்கள், சில ஊழியர்களை சவுக்கால் அடிப்பார்கள். சில ஊழியர்கள் இந்த ஆண்டு முதல் 2028 வரைக்கும் இரத்த சாட்சிகளாய் மரிக்க போகிற குறிப்பிட்ட சில ஊழியர்கள் இந்த தமிழ் மண்ணிலே கோதுமை மணிகளாய் விழப்போகிறார்கள். வாகனத்தின் வேகம் அதிகரிக்க போகிறது. வாகனத்தின் வேகத்தை கூட்டப் போகிறார்கள். வாகனத்தில் பிரேக் பிடிப்பது திடீரென்று அற்றுப்படப்பட போகிறது. வேகமாய் செல்லுகிறவர்கள் இது பிரேக் பிடிக்கும் என்று பிடித்தால் அது பிரேக் பிடிக்காமல் விபத்திற்குள் மாறப்போகிறது. வாலிப பிள்ளைகளே, கவனமாயிருங்கள். உங்கள் மேல விபச்சார கண்களும் வேசித்தன கண்களும் விழுந்திருக்கிறது. கவனமாயிருங்கள். கர்த்தர் திறந்த இருதயத்தோடு சொல்லுகிறேன், உள்ளம் திறந்து சொல்லுகிறேன், சில ஊழியக்காரிடத்தில் நெருங்கி பழகாதீர்கள். உங்களுடைய அனாவசியமான நெருங்கி பழகுதல் அந்த ஊழியக்காரனை பாவத்திற்குள் தள்ள போகிறது. மிக பிரபலமான ஒரு ஊழியன் இந்த ஆண்டு கைது செய்யப்பட போகிறான். மறுபடியும் நோட் பண்ணிக் கொள்ளுங்கள், மறுபடியும் தண்டனை உண்டு. பணத்தினால் மாயமாய் மறைந்து போகலாம், பணத்தினால் அந்தஸ்தினால் ஓடலாம். பார்த்தீங்களா, நான் ஜெயம் எடுத்துட்டேன், நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் மேல வந்துட்டேன். ஏரோது சொன்னானே, என்ன பிரசங்கம் பண்ணா, ஏரோதினுடைய பிரசங்கத்தை கேட்டார்களே, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் சொன்னாங்களே. ஏரோது புழு புழுத்து செத்தான். வேத வசனம் அதற்கு பிறகுதான் வளர்ந்து பெருகிற்று. ஏரோதே, உனக்கு ஐயோ! தீனால் சீகேமுக்கு போனாள், அங்கே சீர்கெட்டு போனாள். தெலிலானில் மடியில் சிம்சோன் படுத்தான். அவன் பலம், அவன் பலன், அவன் பராக்கிரமம் முறிந்து போய்விட்டது. பெலிஸ்தியர்களோடையே அவன் மாண்டு மடிந்து போனான். நாகமானின் குஷ்டம் கேயாசுக்கு வந்தது. நாகமானின் குஷ்டம்
கேயாசிக்கு வந்தது. எலியாக்களும் உண்டு, எலிசாக்களும் உண்டு, தெபோராக்களும் உண்டு, மீரியாமும் உண்டு, யோவான் ஸ்நானகனும் உண்டு, அப்போஸ்தலனாகிய பவுலும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறேன், மிக பிரபல்யமான கர்த்தருடைய ஊழியர்களுடைய நிலை இந்த ஆண்டு மிக மோசமாய் போகிறது. ஆர்ப்பாட்டம், அவலட்சணம், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், மறுபடியும் போர் மூள போகிறது. கல்ஃப் கண்ட்ரீஸ், முஸ்லிம் தேசத்திலே 2 தேசம் முட்டிக்கொள்ள போகிறது. அந்த 2 தேசம் போரினால், அடிதடியினால், வெடிகுண்டினால், குண்டுகளினால் பயங்கரமான சம்பவம் நேரிடுவதை பார்த்து உலகமே திரும்பி பார்க்க போகிறது. ஜப்பானில், சைனாவில், பிலிப்பீன்ஸில், அமெரிக்காவின் சில நகரங்களில், இந்தியாவில் பல மாகாணங்களில், பல மாவட்டங்களில் பூமி அதிர்ச்சி. அந்த பூமி அதிர்ச்சியில் பலருடைய மரணம். ஜப்பானில் ஒரு பெரிய கட்டடம் பூமி அதிர்ச்சியினால் கீழே விழப்போகிறது, சரிந்து விழப்போகிறது. உலக வர்த்தக மையம் எப்படி சரிந்து விழுந்ததோ, பூமி அதிர்ச்சியினால் அவ்வளோ பெரிய கட்டடம் ஜப்பானில் சரிந்து விழப்போகிறது. சைனாவினுடைய தந்திரம் எல்லா தேசங்களிலும் தெரிய வரப்போகிறது. சைனாவின் தந்திரம் பல தேசங்களில் தெரிய வரப்போகிறது. சைனாவில் ஏற்பட போகிற பொருளாதார சேதம், பொருளாதார பயங்கரமான பற்றாக்குறை சைனாவில் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து அங்கே பயங்கர பாதிப்பு வரப்போகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், நேபாளில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டு, வெள்ளச்சேதம் உண்டு. ரஷ்யா உறுதியாயிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசம். அந்த தேசம் உறுதியாயிருக்கும். இந்தியா ரஷ்யாவுக்கு துணை போய்கொண்டேதான் இருக்கும். இந்தியாவுக்கு ரஷ்யானால் அல்ல, அமெரிக்க தேசத்தினாலேயே ஒரு ஆபத்து இந்தியாவுக்கு காத்திருக்கிறது. புலி பதுங்குகிறது என்றால் பாய்வதற்காக. 2025 அமெரிக்கா ஒரு புலியை போல பதுங்கி நிற்கிறது. இந்திய தேசத்தை பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் கொண்டு வரும் பொழுதுதான் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து நேரிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இந்த ஆண்டிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல மறுக்கிறேன். காரணம் என்ன? பேரழிவு, பயங்கரமான சேதம், பயங்கரமான ஆபத்து.
கொத்து கொத்தாய் மரணங்கள், மீண்டும் சுனாமி, மீண்டும் கொள்ளை நோய், மீண்டும் காய்ச்சல் நிமித்தமாய் ஏற்படுகிற பாதிப்பு, மீண்டும் மாரடைப்பினால் கேன்சரினால் ஏற்பட போகிற மரணங்கள். மறைமுகமாக அல்ல, நேரடியாய் சொல்லுகிறேன். 2020 2021 ஏற்பட்ட மரணம் என்ன மரணம்? இந்த வருஷம் ஏற்பட போகிற மரணத்தை பாருங்கள். வெள்ள சேதத்திலே ஜனங்கள் தத்தளிப்பார்கள். ஐயோ காப்பாற்றுங்க, ஐயோ காப்பாற்றுங்க. ஒருவரும் காப்பாற்ற முடியாது, ஒருவரும் அவர்களை விடுதலை செய்ய முடியாது. ஆபத்துகள் உலகத்தாருக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு விரோதமாய், என்னுடைய நாமத்திற்கு விரோதமாய், நான் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு ஐயோ. அநேக ஊழியர்கள் படுத்த படுக்கையாய் மாறப்போகிறார்கள். சில ஊழியர்கள் பல மாதங்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக போக போகிறார்கள். எனக்கு விரோதமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பல ஊழியர்கள் பலவிதமான ஆபத்திலே சிக்கி மரிப்பார்கள். ஐயோ, ஒரு கொடூரத்தை நான் பார்க்கிறேனே. 4 வாகனம் விபத்திற்குள் ஆகுகிறதை பார்க்கிறேனே. அந்த 4 வாகனத்திலும் கர்த்தருடைய ஊழியன் விபத்தில் மோதி மரிக்கிறதை பார்க்கிறேன், மரிக்கிறதை பார்க்கிறேன். என்னமா பேசிட்டு போ, என்னமா பேசிட்டு போ. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். யூடியூப்ல கேவலமாய் பேசுகிறாயா? பேசு. தீர்க்கனுக்கு உரைக்கிறது தீர்க்கமாகத்தான். ஒரு ஊழியன் தற்கொலை செய்ய போகிறான். ஒரு ஊழியன் தற்கொலை செய்ய போகிறான். ஒரு ஊழியன் தற்கொலை செய்ய போகிறான். தமிழ்நாட்டிலே, 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 தமிழ்நாட்டிலே கர்த்தர் ராஜாவாக வருவதற்கு முன்பாக, நியாயாதிபதியாய் வருவதற்கு முன்பாக தூக்கு நூலை கையில் எடுத்து உனக்கு விரோதமாய் வருகிறேன், இனி யாரும் என் பாதத்தில் அமர்ந்து இரக்கம் செய்யும் ஆண்டவரே, மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன், நான் கேளேன். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, உன் ஜெபம் எனக்கு அருவருப்பானது. நியாயமாய் ஜெபம் பண்ணு, தீர்க்க தரிசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணு, யாருக்கு ஜெபம் பண்ணுமோ ஜெபம் பண்ணு. பரிந்து பேசாத, அது யாரா இருக்கட்டும், பரிந்து பேசாத. என் கை, என் கை துன்மார்க்கனுக்கு விரோதமாய் எழும்பி விட்டது.
துன்மார்க்கன் என்றால் துன்மார்க்கன் தான். நீதிமானுக்கு நான் கொடுக்கிறது இந்த 2026 பொற்கிரீடம், மகிமை. அவங்க குளோரியா இருக்க போறாங்க. வெளியே தெரியாதவங்க வெளியே தெரிய போறாங்க. பிரபலமாகாதவர்கள் பிரபலமாக போறாங்க. இதுவரைக்கும் செய்யாத அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் சகோதரிகள் செய்ய போறாங்க. woman of God, woman of God எழும்ப போறாங்க, எழும்ப போறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற woman of God, பிரசங்கிக்கிற woman of God, யோவான் ஸ்நானகனை போல ப்ளீஸ் பண்ணி அல்ல, லிபரலா அல்ல, காணிக்கைய வாங்கிட்டு உனக்கு ஏற்ற மாதிரி தசமபாகம் கொடு, காணிக்க கொடு, தங்கத்தை கொடு, நகைய கொடு. பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. சுட்டி காட்டுகிற தீர்க்கதரிசிகள் இந்த ஆண்டு எழும்ப போகிறார்கள். அதில் 75% சகோதரிகள். சுட்டி காட்டுகிற இவளா, ஐயோ இந்த சகோதரி பிரசங்கம் பண்றாங்களா, அங்க போக கூடாது, அங்க போக கூடாது. என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் சொல்லிவிடுவார்கள். அப்போஸ்தலருடைய காலத்திலே சொன்னார்கள், அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எல்லாவற்றையும் சொல்லுவார், எல்லாவற்றையும் சொல்லுவார், சகலத்தையும். மணி நேரத்தை சொல்ல முடியும், நீ வந்த வழியை சொல்ல முடியும், நீ எந்த படிக்கட்டில் ஏறுகிறாய் சொல்ல முடியும், எந்த நம்பர் ரூமிலே தங்குகிறாய் சொல்ல முடியும், சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தீர்க்கர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள், மந்திரிகளுக்கு முன்பாக நிற்பார்கள், அதிபதிகளுக்கு முன்பாக நிற்பார்கள், அதிபர்களுக்கு முன்பாக நிற்பார்கள். இனிமேல் காணிக்கை கொடுக்கிறவர்கள், தசமபாகம் கொடுக்கிறவர்கள், பொருத்தனை கொடுக்கிறவர்கள் நீதியுள்ள தேவ ஊழியத்திற்கு கொடுப்பார்கள். மந்த மந்தையாய், கூட்டம் கூட்டமாய் ஆத்துமாக்கள் தேவை. நான் ஊழியம் செய்த நாட்களிலே நான் மலையின் மேல் ஏறினேன். திரளான ஜனங்கள் எனக்கு பின்னாலே வந்தார்கள். அவர்கள் மேல் நான் மனதுருகினேன். மனதுருக்கத்தின் ஊழியர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். பாரத்தோடு விசுவாசிகளுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிற ஊழியர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய லெவல்ல தான். விசுவாசி பேரையே தெரியாது உனக்கு, நீ மெய்ப்பனா? 25வது ஆண்டிலே எப்படி செத்தாங்க இவங்க? எப்படி விபத்துல செத்தாங்க? உயிர் பெற்று எழுப்பினானே, எப்படி செத்தான்? எப்படி சாகடித்தார்கள்? இன்னுமா மனம் திரும்பவில்லை? இன்னுமா என் சமூகத்திற்கு நேராய் திரும்பவில்லை? நீ அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் காவல்துறைக்கும் நீ கண் தப்பி இருக்கலாம், என் கண்களுக்கு தப்ப முடியாது. துன்மார்க்கரின் வழியோ அழியும், அழியும். அனைத்து பட்டணங்களுக்கும், அனைத்து தேசங்களுக்கும், உலக நாடுகளுக்கும், வல்லரசு நாடுகளுக்கும் இந்த வருஷம் தீங்கான அழிவின் வருஷம்.
பொருளாதாரம் மேல வரவே வராது. ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கும். அமெரிக்கா டாலர் இன்னும் பெருகும். அமெரிக்கா டாலரின் மதிப்பு கூட 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 எல்லா இடத்திலும் பொருளாதாரம் பின்தங்கும் என்று கர்த்தர் சொல்கிறேன். இலங்கை, இந்தியா, நேபாள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன், மலேசியா சந்திக்க போகிற இத்தனை தேசங்களையும் மொத்தமாய் வரித்து சந்திக்க போகிற தீவினைகள் ஏராளம். மலேசியா உனக்கு ஐயோ ஐயோ ஐயோ. யார் வந்தாலும் எவன் வந்தாலும் பின்னால போற. எழுப்புதலுக்காக எழும்பின ஊழியர்கள் உன்னை எழுப்புதலுக்காக நிறுத்தி வைத்தார்கள். நீங்களோ வேஷதாரிகள். நீங்களோ நடிகர்களை விட ஆக்ட் பண்ணிட்டு அங்க ஊழியம் செய்துட்டு இருக்கிறீங்கல்ல. எழும்ப போகிறான் மலேசியாவில் ஒருவன். அவன் நிமித்தமாக எழுப்புதல் மலேசியா தேசத்திற்கு வரப்போகிறது. மலேசியாவிலும் சில ஊழியர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள். மலேசியாவிலும் சில ஊழியர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள். எஸ் எஸ் லார்ட். பிரபலமான ஸ்பிரிச்சுவல் லீடர், மிகப்பெரிய லீடர் ஒருவரை நான் எடுத்து கொள்ள போகிறேன். நானே அவரை எடுத்துக் கொள்ள போறேன். அவரை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக அவர் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகர் அவரை போலவே எழும்பி ஊழியம் செய்ய போகிறார்கள். அவருடைய டைம் இஸ் ஓவர். அவருடைய டைம் எண்டுக்கு வந்துருச்சு. இன்னும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு சபையின் ஊழியர் திடீரென்று மாரடைப்பால் மரணம் அடைய போகிறார். அதுவும் நான் எடுத்துக்கொண்ட மரணம். என்னால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனால் அவர்கள் இன்றைக்கு உலகத்திற்கு பயந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அறிவித்ததை இன்டைரக்டாய் சொல்லுகிறார்கள். டைரக்டாய் சொல்ல அவர்களுக்கு பயம். கர்த்தர் இன்றைக்கு டைரக்டாய் சொல்லுகிறேன். சிலருக்கு வருகிற அழிவு. Amen. Amen, Lord. Jesus. 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 3 ஊழியர்களை கர்த்தருக்கு காண்பிக்கிறார். எஸ் எஸ். அவர்கள் இன்னொரு ஊழியரை தன்னோடு இணைத்திருந்தார்கள். எஸ். அந்த ஊழியர் தற்கொலை செய்து மரித்து போனார். அவருடைய ஆவி அந்த 3 ஊழியரிடத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு சபையில் சுற்றி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியில் ஒன் சர்ச். அவர்தான் அந்த சபையை டெடிகேட் பண்ணினார். அந்த சபையில் அந்த தற்கொலையின் ஆவி சுற்றி கொண்டிருக்கிறது. மலேசியாவில் சுற்றி கொண்டிருக்கிறது. கல்ஃப் தேசத்தில்
2 தேசத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. லண்டன் நகருக்குள் ஒரு நகருக்குள் சுற்றி கொண்டிருக்கிறது. அடையாளம் கண்டுபிடிக்கல, உனக்கும் அதே கதிதான். சாவாமையை பத்தி பேசுறத நிறுத்தீரு. பணத்தை பத்தி பேசுறத நிறுத்தீரு. பொருளாதாரத்தை பத்தி பேசுறத நிறுத்தீரு. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது எனக்கு தெரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். யாக்கோபை நேரடியாய் ஆசீர்வதித்தேன், ஆபிரகாமை நேரடியாய் ஆசீர்வதித்தேன், ஈசாக்கை நேரடியாய் ஆசீர்வதித்தேன். இன்னொருவர் மூலமாய் ஆசீர்வதிக்கவில்லை. நீ யார் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு? பிசாசை வச்சுக்கிட்டு, தற்கொலை ஆவியை வச்சுக்கிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற 3 முக்கியமான ஊழியருக்கு ஐயோ. ஆனால் அந்த 3 பேரும் ஒரு பிரச்சனை நிமித்தமாய் பிரிந்து விட்டார்கள். ஏப்ரல் மாதத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் பின்மாற்ற பாணியை அவர்கள் கடைபிடித்து அவர்களில் 2 ஊழியர்கள் விபச்சாரம் செய்கிறதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். பேரையே சொல்லுவேன் கர்த்தர் சொல்றார். ஆனா இப்ப சொல்லாத, டைம் வரப்போகிறது. பேர சொல். காண்பிக்கிறார் முகத்தை. சிலர் சொல்லுவார்கள், பாருங்க, முகத்தை காமிச்சாராமா, யாருன்னு சொல்ல மாட்டாரா? கர்த்தர் ஞானம் உள்ளவர், கர்த்தர் அறிவுள்ளவர். அவருடைய அறிவு அளவிட முடியாதது. இனியும் கெஞ்சுமே நினைக்காத, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 70 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு சொல்லி துணிகரமா செய்யறீல்ல, நீ எந்திரிக்க மாட்ட. நான் கொடுக்கிற தண்டனை உனக்கு அதிகம். தீர்க்கதரிசிகள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பஞ்சத்தில் ஆகாரம் கிடைக்காமல் ரோட்டில் அலைந்து திரிவார்கள் என்று எரேமியா தீர்க்கனுக்கு நான் சொல்லவில்லையா? அது நடக்க போகிறது. சிரியா, கென்யா, நைஜீரியா பயங்கரமான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, உணவில் கூட பற்றாக்குறை ஏற்பட போகிறது. முக்கியமாய் எத்தியோப்பியா நாட்டிலே நடக்க போகிற கலவரங்கள், பயங்கரமான பொருளாதாரத்தின் சரிவு மிகப்பெரிய ஜாம்பவான்களையும் கீழே விழச் செய்ய போகிறது. ஆபத்து, ஆபத்து. யோவான் ஸ்நானகன் சத்தமிட்டான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் அக்கினியினால் உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் கையில் தூற்றுக்கூடை இருக்கிறது. அவர் மந்தையை மேய்க்கிறவர். கிருபை உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். நோவாவின் நாட்களில் ஏன் ஜல பிரளயம் வந்து ஜனங்கள் அத்தனை பேரையும் அழித்தது? 120 வருஷம் நீதியை பிரசங்கித்த நோவாவை கிண்டல் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். பேலை கட்டப்பட்டது, மழை வந்தது, பேழை மேல மேல
பேழை மிதந்தது, கதவு அடைக்கப்பட்டது. ஜனங்கள் தத்தளித்து, நோவா கதவை தர, கதவை தர, கதவை தர. ஜனங்கள் மாண்டு மடிந்தார்கள். அந்த பேழை ஒரு நாள் தரையிலே நின்றது. நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. ஜோடி ஜோடி மிருகங்கள், புறாக்கள் காக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை பெரியது, உங்க மேல வச்சிருக்கிற அன்பு பெரியது, உங்க மேல வச்சிருக்கிற இரக்கம் பெரியது. ஏசாயா, எரேமியா, தானியேல், மீகா, இன்னும் சில முக்கியமான தீர்க்கங்கள் நேரடியாய் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எலியா சொன்னால மழை பெய்யாது, எலியா சொன்னார்ல மழை பெய்யும். நடந்தது, நடந்தது. நெகேமியாக்கள் எங்கே? எஸ்தர்கள் எங்கே? நான் எழுப்ப பண்ண போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஜனவரி மாதம் எண்டில் இருந்து அடையாளம் காட்டப்பட போகிறார்கள். ஜனவரி எண்டில் இருந்து வெப்பம் அதிகரிக்கும். திடீரென்று மழை பெய்யும். திடீரென்று இந்திய தேசத்தை 6 புயல்கள் இந்த வருஷம் தாக்கப் போகிறது. கர்நாடகாவிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது. கர்நாடகாவில் இருக்கிற முதிர்ந்த 2 ஊழியர்கள் மரணமடைய போகிறார்கள். அதில் ஒரு ஊழியர் மருத்துவமனையில் பயங்கரமாய் துன்பப்பட்டு மரிக்கப் போகிறார். சென்னையில் 4 பிரபல்யமான கர்த்தருடைய ஊழியருடைய மரணம் நிர்ணயிக்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் சில வாலிப ஊழியர்கள் மரிக்கப் போகிறார்கள். கோயம்புத்தூரில் சில முதிர்ந்த பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற அநீதிமான்கள் மரிக்கப் போகிறார்கள். பரிசுத்தவானை போல நடிக்கலானியே இந்த 2026 நடக்காது, நடக்காது, நடக்காது. விடமாட்டேன். என்னுடையவர்களை காக்கும் வருஷம் இந்த 2026. என் பிள்ளைகளை இழுக்கும் வருஷம் இந்த 2026. என்னுடையவர்களுக்காக நான் எழும்பி நின்னுட்டேன். என்னுடையவர்களை நான் என்னுடையவர்களாய் வைப்பேன், என் பக்கத்திலே வைப்பேன். அவர்களுக்கு ஒரு ஆசையும் கிடையாது. மண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, ஆணாசை கிடையாது, வஸ்திராசை கிடையாது, நகாசை கிடையாது. பொருட்கள் மேல கண் இல்லை அவங்களுக்கு. என் மேலதான் கண்ணு. ஆஸ்திரேலியாவில் 2 நகரம் பாதிக்கப்பட போகிறது. மீண்டும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், ஷபாரா, துராபாலா, ராபா, வாஷிங்டன். எஸ், 3 மாகாணங்களில் ஏற்பட போகிற மகா பெரிய அழிவு. பிரேசில் இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு பெரிய எழுப்புதல்
பிரேசில் நாட்டிலே எழும்ப போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அந்த தேசத்தில் ரிவைவல் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஆந்திரால கூட்டம் கூட்டமாய் மக்கள் என் அண்டைக்கு வரப்போறாங்க. கூட்டம் கூட்டமாய் அநேக தேவனுடைய ஊழியர்கள் ஆந்திராவிலே போய் மிகப்பெரிய குருசைடு நடத்த போகிறார்கள். ஆந்திராவில் இருக்கிற சகலவிதமான தீமையான விக்கிரகங்கள் சரிந்து விழப்போகிறது. இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? விக்கிரக சிலைகள் கீழே விழப்போகிறது. விக்கிரக சிலைகள் விழப்போகிறது. போப்பாண்டவரை ஒரு எழுப்புதலுக்காக நியமித்திருக்கிறேன். கத்தோலிக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய காரியங்களை அவர் ஸ்பிரிச்சுவலாய் மாற்ற போகிறார். ஸ்பிரிச்சுவலாய் மாற்ற போகிறார். பெந்தைக்கோஸ்தை சபை என்று நடத்தி கொண்டிருக்கிற மாய்மாலக்காரர்களே, ஒரிஜினல் கிறிஸ்தவர்களாய் கத்தோலிக்கர்கள் எழும்ப போகிறார்கள். 2 பிஷப்மார்கள் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட போகிறார்கள். 2 பிஷப்மார்கள், நாட் கேத்தலிக் பிஷப், CSI பிஷப், 2 பேர் கைது செய்யப்பட போகிறார்கள். சீக்ரெட் நடுத்தெருவிற்கு வரப்போகிறது. நடுத்தெருவுக்கு வரப்போகிறது. சென்ட்ரல் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், MP கர்த்தரை தேடுங்கள். கிறிஸ்தவன தொடாதே. நான் செய்ய போகிறதை பார்ப்பாய். கேரளாவிலே மிகப்பெரிய அழிவு 4 பகுதியில் ஏற்பட போகிறது. விமானம் 2 விமானம் வானத்தில் வெடித்து சிதறும். 15 விமானங்களுக்கு மேலாக அடிக்கடி ரிப்பேர் ஆகி கீழே வந்து சேரும். ஜனங்கள் மறிக்க மாட்டார்கள். 7 விமானங்கள் தரை இறங்கும் பொழுதே சுவற்றில் மோதி சிலர் மரிப்பார்கள். ராணுவ விமானம் 4 விமானம் கீழே விழுவதை பார்ப்பீர்கள். கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டு ஏகப்பட்ட பொருட்கள் நாசமடைவதை பார்ப்பீர்கள். கப்பல் பிரயாணத்தில் நம்பிக்கை வைத்து போகிறார்கள். இந்த வருஷம் நம்பிக்கை வைத்து கப்பல் பிரயாணத்தில் போகாதீர்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே பயங்கரமான கடல் சீற்றம் ஏற்பட போகிறது. மீண்டும் அந்தமானுக்கு டேஞ்சரஸ் இயராய் இந்த இயரை கர்த்தர் கொடுக்கிறேன். சுற்றுலாவுக்கு திட்டம் போடாதீங்க ஆவிக்குரியவர்களே. எங்கிட்ட கேட்டு, அதாவது கர்த்தராகி எங்கிட்ட கேட்டு எங்க வேணாலும் போங்க, என்னுடைய பாதுகாப்பு இல்லாம எங்கேயும் போகாதீங்க. என்னுடையவர்களுக்கு தேவ தூதன் பாதுகாப்பு. எஸ்கார்டு இல்ல, பவுன்சர்ஸ் கிடையாது. எஸ்,
பவுன்சர்ஸ் உன்னை காப்பாத்திடுவாங்கன்னு நினைக்கிறியா? காப்பாற்ற முடியாது. செக்யூரிட்டிஸ் உன்னை காப்பாற்ற முடியாது. ஊழியக்காரன் உனக்கு என்ன செக்யூரிட்டி? ஊழியக்காரன் உனக்கு என்ன பவுன்சர்ஸ்? என் தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி எனக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறார். நான் இந்த ஆண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுக்கு தாராளமாய் கொடுக்க போறேன். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தாராளமா கொடுக்க போறேன். அவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை கேட்கவே வேணாம். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் உயர உயர, ஜெபம் அதிகரிக்க அதிகரிக்க, வேத வாசிப்பின் தியானம் அதிகரிக்க அதிகரிக்க, அவர்கள் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் அவர்களுக்கு சாலமோனு கருளின கேளாத ஐஸ்வர்யம் அவர்களுக்கு வரும். அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் அவர்கள் மயங்க மாட்டார்கள். தேவனுக்காக செலவழிப்பார்கள். ஆமென். சில ஊழியத்திலே கர்த்தர் விதவைகளை கொடுக்க போறார், அவர்களை காப்பாற்ற போறீங்க. சில ஊழியத்திலே அனாதை பிள்ளைகளை கொடுக்க போகிறார், காப்பாற்ற போறீங்க. சில ஊழியத்தில் உடன் ஊழியர்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள். கர்த்தர் அவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஜீசஸ் இங்கு அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் பல நன்மையான தீர்க்க தரிசனங்களை நான் சொல்லிவிட்டேன். உனக்கு நான் குழந்தையை கொடுப்பேன், உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், நீ ஆச்சரியமான காரியத்தை காணப்போகிறாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டதை போல உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உன் தலைமுறைகளில் ஒருவரும் ஆசீர்வதிக்கப்பட போவதில்லை. நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இங்க வந்திருக்கிற சில வாலிப பிள்ளைகளுக்கும் சில வாலிப தம்பிமார்களுக்கும் திருமணத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு செய்ய போறார். எஸ், வாகனம் நிறைய பேர் வாங்க போறீங்க. கர்த்தர் சொல்றார், வாகனம் நிறைய பேர் வாங்க போறீங்க, ரெடி ஆயிக்கோங்க. எஸ், ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு 10 பேரை கர்த்தர் குறிப்பிட்டு காமிக்கிறாரு. உங்ககிட்ட நான் காலையில பேசுவேன், இந்த 1ஆம் தேதி நைட்டுக்குள்ள நான் பேசுவேன். அந்த 10 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவங்க மேல ஒரு விசேஷித்த எழுப்புதலின் ஆவியை வச்சிருக்கிறத நான் பார்க்கிறேன். மிகாந்தல ரபௌரியாலா இக்கியான ரபௌ சந்தியாரால ரபௌரியால ரபௌரியா கல ரபௌ இக்கியான மௌஷாக்கலா. தூர தேசத்திலே தேவ சமூகத்தில் இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, உனக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இமெயில்ல நீ கேட்ட ரிப்ளை வரப்போகிறது. இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஜீசஸ் ஜீசஸ். வாலிப பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க.
திருமணமாகாத பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள் அவர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியா இருக்க, அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு நிரந்தரமாய் என் வருகை வரைக்கும் இருக்க அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபியுங்கள் தாய்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷியாந்தலரபோ இமானத்யாரலரபோ ஷியாந்தியானரபோ ஏக்கியானரலா ஆஷியாபாரா தூரியாலரபோ இமியானா. டூ வீலர் விபத்துகள், கார் விபத்துகள், பஸ் விபத்துகள், ஆம்னி பேருந்து விபத்துகள், 7 ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆண்டிலே அதிகரிக்கும். இந்த ஆண்டிலே அதிகரிக்கும். மீண்டும் இந்த தீர்க்க தரிசனத்தின் கடைசி சந்தர்ப்பத்திலே மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் உனக்கு மறுபடியும் எச்சரிக்கை, மறுபடியும் எச்சரிக்கை. மனம் திரும்பினாள் உன்னால் எல்லா தேசமும் பெரிய காரியங்களை, சேமத்தை பார்ப்பார்கள். நீ திரும்பாவிட்டால் உன் நிமித்தம் பயங்கரமான அழிவுகள் பல தேசத்தில் உண்டாகும். கணனி, இன்டர்நெட் பயங்கர தீவிரிக்கும். இன்டர்நெட் மூலமாக அநேகருடைய பணங்கள் பறிபோகும். கொள்ளையர்கள் அதிகரிப்பார்கள், திருடர்கள் அதிகரிப்பார்கள். பலரை கொன்று பணத்தை, நகைகளை கொள்ளையடித்து போவார்கள். தீவிரவாதிகள் இந்த ஆண்டு பயங்கரமாக எழும்ப போறாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகள், ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள், மாவோயிஸ்டுகள் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாங்க, இந்த ஆண்டு எழுப்புவாங்க. வெடி குண்டு இதுவரைக்கும் நீங்கள் காணாத ஒரு பயங்கரமான குண்டு வெடிக்கும் பல இடங்களில் பல மரிக்கிற கூட்டத்தை பார்க்க போறீங்க. எஸ் எஸ், ஒரு பெரிய நகரத்திலே ஜனக்கூட்டம் இருக்கிற இடத்திலே பயங்கரமான வெடிகுண்டு. ஒரு ஸ்கூலிலே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு 2 பேர் உள்ளே நுழைந்து சிறு பிள்ளைகளை சுட்டு கொல்வார்கள். ஒரு ஆலயம் தீப்பற்றி எரியும். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தீப்பற்றி 3 ஆலயங்கள் 3 தேசத்தில் எரிய போகிறது. கடைசியாய் என் வருகை சீக்கிரம், என் வருகை சீக்கிரம். சீக்கிரத்தில் 3ஆம் உலக மகா யுத்தம் வரப்போகிறது. I am coming soon. I am coming soon. நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். தேசமே பயப்படாதே. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவ வல்லமையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என் முகத்தை தேடுங்கள். இந்த ஆண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறேன்.